மாறா தொலைக்காட்சி அன்பர்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பேறு பெற்றோர் நிகழ்ச்சிக்கு மகிழ்வோடு உங்களை வரவேற்கிறேன். சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்திலே கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மரியாவினுடைய நேர்ச்சை திருத்தலத்தில் அந்த பங்கிலே வசிக்கக்கூடிய இன்ஃபன்ட் ரொசாரியோ மைக்கேல், அந்த பேறு பெற்ற சகோதரரை அவருடைய அப்பா அம்மாவோட சேர்ந்து சந்திக்க வந்திருக்கிறோம். ஒரு சில மணித்துளிகள் அவர்களோடு நம்ம உடன் இருக்க போகிறோம், உறவாட போகிறோம், உரையாட போகிறோம். எதற்காக? அவரிடமிருந்து நாம் இறையாட்சி மதிப்பீடுகளை கற்றுக்கொள்வதற்காக, ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்து வாழ்வதற்குரிய நம்பிக்கையில் ஆழப்படுவதற்காக. அந்த பேறு பெற்ற சகோதரரையும் அவருடைய பெற்றோரையும் சந்திக்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் மைக்கேல். வணக்கம் சொல் மைக்கேல். அக்கா சந்தோஷம், சிரிப்பை பாருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை இந்த நாளில் சந்திக்கிறதுல. ஐயா, உங்க குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. ஃபாதர், என்னுடைய பேர் பேட்ரிக் காந்தன் ஃபாதர். என் மனைவி பேர் வந்து மேரி ஈஸ்வரி. இன்ஃபன்ட் ரொசாரியோ மைக்கேல் என் பையன் பேர். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு குழந்தைங்க வேற. எனக்கு வந்து ஃபாதர் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து முதல் கல்யாணம் ஆகிட்டு இவன் ஃபஸ்ட்டு மனைவிக்கு பிறந்தது. அவங்க இப்போ சமயமாக வந்து ஒரு 7 வருஷம் முன்னாடி இறந்துட்டு நான் ஒரு 6 வருஷம் யாருடைய துணை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அப்போ இந்த அம்மா வந்து நான் வந்து பூண்டி மாதா கோயிலில் மீட் பண்ணேன். பூண்டி மாதா கோயிலில் மீட் பண்ணும்போது இந்த குழந்தை படுற கஷ்டத்தை பார்த்து இந்த அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க. ஃபோன் நம்பர் வாங்கி சரின்னு பேசுகிறேன். எங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். நான் திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். சரின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இவங்களுக்கு திருமணம் பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்கிறேன். ஆனால் ஆரம்பத்தில் நான் கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ என் பையன் மைக்கேல் பார்த்தீங்கன்னா 6.5 மாதத்தில் பிறந்தான் ஃபாதர். 6.5 மாதத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். டாக்டர்லாம் வந்து இவன் 10 வயசு வரைக்கும் தான் இருப்பான், அது மேலே இருக்க மாட்டேன். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, ஃபாதர் டாக்டர் நீங்கள் சொல்கிறத விட ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கிறேன்னு. இன்றைக்கி என் பையன் வந்து 32 வயசு வரைக்கும் ஆண்டவர் அவனை ஆசீர்வாதத்தில் காப்பாற்றிருக்கிறாரு. தம்பிகிட்ட என்ன குறைபாடு? தம்பிக்கிட்ட வந்து குறைபாடு வந்து முதல்ல மூளை வரிச்சி கிடையாதுன்னாங்க, கண் பார்வை கிடையாது, பேச்சு வராது, கை கால் வராது, எதுவும் வராது, படுத்த படுக்க தான். ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான். சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து மோஷன் க்ளீன் பண்ணி எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். அவனால் ஒன்றும் பண்ண தெரியாது. இல்லை, இது எதனால? ஒரு ரிலேட்டிவ்ல நீங்கள் கல்யாணம் பண்ணதுனாலயா? இல்லைங்க ஃபாதர், ரிலேட்டிவ் இல்லை ஃபாதர். இது வந்து அசல் வேற ஆள் தான். இது வந்து குறைப்பசில் 6.5 மாதத்தில் பிறந்தது தான் ப்ராப்ளம் டாக்டர் சொல்லிட்டாங்க. இது ஏதோ பண்ணலான்னு நானும் 15 வயசு வரைக்கும் டாக்டர்கிட்ட பார்த்தேன். எதுவுமே இல்லை. நான் ஆண்டவரை தான் நம்பினேன். அப்போ கூட பணம் செலவு பண்ண ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுப்பாருன்னு இன்றைக்கி என் பையன் வந்து கோட்டுப்புறம் ஸ்கூலில் வித்தியாசகன்ற ஸ்கூலில் படித்து 27 வருஷம் போனான். போயிட்டு அங்கே ஸ்கூலில் பீப்பிள் லீடராக இருந்தான். அங்கே பெரிய பெரிய ஆளுங்கிட்ட பேசினா படித்தான். எல்லா திறமையும் அவங்ககிட்ட இருக்குதுன்னு ஸ்பெஷல் ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க. ஐசேப் ரயில்வே ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க. அங்கே 5வது வரைக்கும் படித்தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடக்க வேண்டியது இருந்தது. அதனால் அவனுக்கு அந்த ஸ்கூலில் நிறுத்திட்டு, அவனுக்கு இந்த இடுப்பில் ஒரு ஜாயிண்ட் விட்டு போயிடுச்சு. அதுக்கோசரம் அந்த ஆப்ரேஷன் பண்ணனால அந்த ஸ்கூலில் நிறுத்திட்டான். அதுலேருந்து இப்போ அவர் வீட்டில் தான் என்ன வீட்டில் இருந்தால் கூட அந்த 6 மணிக்கு மாதா டிவி பார்த்தேன். காலையில் ஒரு வாட்டி பார்ப்பாரு, ஃபாதருக்கு ஜெபம் பண்ணுறது பார்ப்பாரு. 6 மணிக்கு வந்து கரெக்டாக மாதா டிவி போட்டால் கரெக்டாக அந்த மாஸ் அட்டன் பண்ணிடணும். மாஸ் அட்டன் பண்ணிட்டா இப்போ வந்து மாதா டிவி வந்து பெசன் நகர்லேருந்து போடுறாங்க. எங்கள் பங்கு முன்னாள் பங்கு ஃபாதர் தான் அங்கே இருக்கிறார், அருளப்பான்னு. அவர் வந்தாருன்னா ரொம்ப குஷியாகிடுவார் மைக்கில். அதனால் எல்லா ஃபாதர் பேர் தெரியலனா கூட அவன் குரல் வச்சு கண்டுபிடிச்சிடுவான். ஃபாதர் இப்போ உங்களே எடுத்துங்க ஃபாதர், நீங்கள் நலமா பேசும்போதே அவன் கண்டுபிடிச்சிடுவான் ஃபாதர். அந்த வாய்ஸ் கொஞ்சம் என்ன மைக்கேல், நலமா? நீங்கள் நலமா? தலையாட்டுறது ஆக்ஷன் அதான். ஸோ கண் பார்வை இல்லைனாலும் மாதா டிவியை வந்து கேட்குறாரு, காதால் கேட்குறாரு. அந்த டைம் கரெக்டாக போட்டுடணும். மாதா டிவி உங்களுக்கு பிடிக்குமா? சூப்பர் சூப்பர் ஐயா, வெரி குட் வெரி குட். இவன் சந்தோஷம் வெளிப்படுத்துறார். மாதா டிவியில பூசை பார்ப்பீங்க அப்படி தானே? வெரி குட் வெரி குட். சொல்லு. ஆமாம் சொல்லு.
அதுதான் சந்தோஷம் சந்தோஷம். நிறைய. அப்புறம் அப்பாவை பிடிக்குமா? அம்மாவை பிடிக்குமா? வெரி இப்போ இவங்க குட். வந்து ஃபாதர் பெத்த தாயை விட நல்லா பார்த்துக்கிறாங்க ஃபாதர். எனக்கு அதுதான் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன்னா, எனக்கு பூண்டி மாதா கோயிலுக்கு நாங்கள் போக முடியாதுன்னு நினச்சி பூண்டி மாதா கோயிலுக்கு போனோம். பையன் கேட்டான், பூண்டி மாதா டிவியில் காட்டினாங்கன்னு பூண்டி மாதா கோயிலுக்கு போனோம். அப்போ பூண்டி மாதா கோயிலுக்கு போகும்போது அவங்களும் அங்கே எதிர்ச்சியாக வந்தாங்க. 2 பேரும் அந்த மாதா தான் எங்களை சேர்த்து வச்சாங்க. எங்கள் சர்ச்சில் முறைப்பிரகாரம் கேத்தலிக்கில் எப்படி கல்யாணம் பண்ணோம், கிறிஸ்டினில் பைபிள் கிளாஸ் படிக்க வச்சு அவங்களுக்கு ஞானஸ்தானம் உறுதி பூசல் எல்லாம் கொடுத்து நம்மளை ஒரு கிறிஸ்தவனாக ஏற்றுக்கினேன். மைக்கேலோட 32 வருஷமா நீங்கள் வந்து பயணம் செஞ்சிட்ருக்கிறீங்க உங்கள் குழந்தையோட. ஒவ்வொரு நாளும் தினசரி காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் மைக்கேலோட நீங்கள் செய்யக்கூடிய குடும்பத்தில் சேர்ந்து செய்யக்கூடிய அன்றாட செயல்பாடுகள் என்ன? சார் காலையில் எழுந்தோடனே ஃபாதர் அவருக்கு ப்ரஷ் பண்ணுறோம் ஃபாதர். ப்ரஷ் பண்ணிட்டு உடம்பை தொடச்சிட்டு மோஷன் இருந்தேன்னா மோஷனை நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா மோஷன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு யூரின் க்ளீன் எல்லாம் பண்ணிட்டு திருப்பி டைப்பர் கட்டி விட்ருவேன். கட்டிட்டு இது பண்ணால் 8:30 மணிக்கெலாம் அவனை சாப்பாடு ஊட்டிடுவேன். ஸ்கூல் டைம் இருக்கும்போது 8 மணிக்கெலாம் வேன் வரும், வேனில் கிளம்பிடுவான். கிளம்பிட்டானா ஈவினிங் 5:30 மணிக்கு வருவான். 5:30 மணிக்கு வரும், ஒரு 1/2 டம்ளர் டீ குடிப்பான். தூக்க மாத்திரை நாங்கள் 20 mg மாத்திரை போடுவோம். அந்த மாத்திரை போட்டுட்டு அவள் தான் படுத்துருவான். நைட் ஒரு 8 மணிக்கு அவனுக்கு ஒரு தோசை இல்லை 2 இட்லி அளவாக கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டுனா அவன் அந்த மாத்திரை போட்டால் நம்மலாம் சீக்கிரம் தூங்கிடுவான். அவன் தூங்குது 12-1 மணி ஆகும். 12-1 மணி மேலே தான் தூங்குவான். நம்ம 4 வாட்டி மைக்கில் தூங்குன்னு சொல்லணும், தூங்கிடுவான். கரெக்டாக நம்ம ஈவினிங் வந்து காலையில் இப்போ நம்ம எழுந்துக்கிறோன்னா மைக்கில் எழுந்துக்குன்னு ஒரு குரல் கொடுத்தா போதும், ஏஞ்சிடுவான். ஏஞ்சிட்டு அந்த அன்றாட வழியும் நம்ம சப்போர்ட் பண்ணிடுவான். எங்கே போனாலும் அவனுக்கு மாஸ் அட்டன் பண்ணணும். மெயினாக வேளாங்கண்ணி கிட்ட போனோட 6 மணி மாசுக்கு அவன் 5 மணிக்கு எழுந்துக்குவோம். நான் மோஸ்ட்லி வந்து வேளாங்கண்ணிக்கு அதிகமாக போயின்னு இருக்கேன். இவன் பிறந்த குழந்தையிலேருந்து இது வரைக்கும் நான் வேளாங்கண்ணிக்கு காசு இருந்தால் வருஷத்துக்கு 2 வாட்டி போயிடுவேன். ஸ்கூலுக்கு போகிறப்ப சரி, இப்போ ஸ்கூலுக்கு போகலை அந்த டைம்லலாம் அவர் எப்படி நீங்கள் அவருடைய செயல்பாடு அவரை எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க? அதான் நான் மேக்ஸிமம் நான் வந்து இப்போ ஒரு பெயிண்ட் வேலை கூலி வேலை செய்யறதுனால சில நேரம் வேலைக்கு போக சில நேரம் வேலைக்கு போக மாட்டேன். இவன் என் கூட இருன்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கி அவன் கூட இருப்பேன். அவன் கம்முன்னு படுத்திருந்தா கூட நான் கூட சும்மா உட்காந்து தான் இருக்கணும். அவன் கூட பேச்சு தரணும், பேச்சு கொடுத்துன்னே இருக்கணும். இப்போ டிவியில் எதுனா ஒன்று வந்தால் அதை நம்ம விலக்கி சொல்லணும். இப்போ நம்ம பங்கு ஃபார் யாரோ தெரிஞ்ச ஃபாரை காட்டுறாங்க, இல்லை தெரிஞ்ச கோயிலை காட்டுறாங்க, இவருக்கு எதனா தெரிஞ்ச பாட்டு வந்துட்டா சத்தம் போடுவான். இப்போ தெரிஞ்ச ஃபாதருங்க யாருன்னா பேசுனாங்கன்னா ரொம்ப சத்தம் போடுவான். இதான் ஒரு நாளைக்கு அவன் கூட இருக்கிறதுன்னா அவன் கூட பேசுறது தான் அதிக செலவு பண்ணணும். அதான் முக்கியம். அவங்களுக்கு தம்பி படுத்த படுக்கையே தான் இருப்பாப்ல, படுத்தனுக்கிறான்னு சொல்லக்கூடாது. நான் இட்டுன்னு போகிற இடம் எங்கேயும் கிடையாது. எல்லா இடத்துக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு போனா கூட அவன் செலக்ட் பண்ணணும். வாவ் சூப்பர். இப்போ 30வது வருஷத்துக்கு ட்ரெஸ் இருந்தது. அந்த 30வது ஃபங்க்ஷன் பண்ணிட்டு நான் ஒரு 30 மாற்றுத்திறனாளிக்கு 5 கிலோ அரிசி கொடுத்தேன். என்னால் முடிஞ்சது. கடவுள் எனக்கு செய்கிறாரு, நான் பிறருக்கு செய்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என் பிறநாளைக்கு வந்து ஒரு பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். அந்த பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடுத்தா அன்றைக்கி மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அதே நம்ம ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்தா ஒரு 10 நாள் அவங்க வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா கடவுள் வந்து எனக்கு செய்கிறாரு. அதே மாதிரி என் மைக்கில் வந்து நான் வந்து என் பையனை நான் பார்க்கல, ஒரு கடவுளாக பார்க்குறேன். அவனு என் கடவுள் தான் என் கூட வீட்டில் படுத்துன்னு இருக்கிறாரு. கடவுளுக்கு நான் பணி செய்கிறேன். கடவுள் பணியை பெரிய பணியாக செய்கிறேன். எல்லாரும் ஏதோ தான் செய்கிறாங்க. எனக்கு கடவுள் இந்த பணியை கொடுத்தது இது வரைக்கும் இந்த 32 வருஷம் அது என் பையனுக்கு எந்த ஒரு மூஞ்சி சுளிப்பும் இல்லாமல் நான் இனி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறேன். உலகத்தில் யார் சந்தோஷமாக இருக்கிறேன்னு பார்த்தா நான் தான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு உந்து சக்தி அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எனக்கு ஊன்று சக்தின்னா இப்போ ஃபாதர், இப்போ இவனுக்கு சில நேரத்தில் உடம்பு செல்லும்போது ஹெல்ப்பு யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு முதல்ல ஹெல்ப் செஞ்சு டாக்டர் செல்வம். டாக்டர் செல்வம் இதே மாதிரி தவா காலத்தில் குருத்துல் நாயர் வரும்போது அப்போ வந்து ப்ரௌன் கலர் அங்கி போட்டு வீடு விட ஜெபிக்க வந்தாங்க. என் பையனுக்கு 5 வயசு இருக்கும்போது அப்போ என் வீடு ஜெபிக்கும் போது என் கஷ்டத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சார் வந்து ஹெல்ப் பண்ணுவாருனாங்க. அவர் பேர் மட்டும் தான் சொன்னார், டாக்டர் செல்வம்னு. 500 ரூபாய் ஹெல்ப் பண்ணார். இன்னைக்கு எனக்கு மாதம் 5ஆம் தேதி ஆகிட்டா 2000 ரூபாய் கொடுக்குறாரு அவனுக்கு மெடிக்கல் செலவுக்கு. அந்த செல்வம் சார். அடுத்தது வந்து டாக்டர் சிந்தியாம்மா. டாக்டர் சிந்தியாம்மா வந்து மைக்கிளுக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 1 வருஷமாக மோஷன் போகல, சாப்பிட முடியல, மோஷன் போகல. பில்ரோத்தில் ஒரு டாக்டர்கிட்ட எழுதி கொடுத்தாங்க. அங்கே போனால் டாக்டர் என்கிட்ட பீஸ் வாங்கல, 1000 ரூபாய் ஒரு பீஸ் என்கிட்ட வாங்கலை. ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு 2 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி 5000 ரூபாய் ஃபைன் ஃபீஸ் கட்டிட்டு வந்தேன். வீட்டில் வந்தேன். கிட்டத்தட்ட கழிவுகள் வந்தது பாருங்களா, கிலோ கணக்கில் வந்தது. அதெல்லாம் நான் எடுத்து போட்டேன், சலிக்காமல் எடுத்து போட்டேன் என் பையனுக்கு. இப்போது கடந்த 28ஆம் தேதி அவன் மோஷன் பண்ணான் 3 மாதத்துக்கு அப்புறம்.
அதை வந்து நான் 3 பை நிறைய எடுத்து போட்டேன். நான் ஒரு சலிப்பு இல்லை, ஏன்னா கடவுள் பண்ணி இது என்ன ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அந்த நம்பிக்கையில் தான் என் கூட நான் வாழ்ந்துருக்கேன். சிறப்பு. அது இல்லாமல் ஃபாதர் இப்போ வந்து இந்த மனைவி என் கூட இருக்கிறாங்க, இவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்குது. இந்த பெண் பிள்ளையை நான் பெத்த பிள்ளையா நீ நான் பார்த்துனேன். அதுதான் எனக்கு பெண் பிள்ளை ரொம்ப ஆசை. பெண் பிள்ளை இல்லை, கடவுளா எனக்கு இந்த மனைவி மூலியமா எனக்கு 2 பெண் பிள்ளை கொடுத்தாரு. அந்த 2 பெண் பிள்ளையும் நான் பெத்த பிள்ளைங்களா இன்னைக்கு நான் அவங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் ஃபாதர். கடைசி காலம் வரைக்கும் அந்த 2 பெண் பிள்ளையும் நான் பெத்த பிள்ளையா நான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கேன் ஃபாதர். அம்மா, நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த குடும்பத்தில் 1.5 வருஷம் முன்னாடி தான் நீங்கள் அந்த குடும்பத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறீங்க, அவருக்கு மனைவியா, தம்பி மைக்கேலுக்கு அம்மாவா. எப்படி உங்களுக்கு ஏன் இப்படி இந்த குடும்பத்தில் நம்ம வந்து சேரணும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சு? என்ன காரணம்? ஃபாதர், நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபாதர். நான் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ 7 வருஷம் ஆகுது. அவங்க நான் இருக்கையிலே வேறு கல்யாணம் திருமணம் முடிச்சு போயிட்டாங்க. போனதுக்கு பின்னாடி நான் 2 பெண் குழந்தையும் வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்கள சின்ன வயசுலேயே நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். முடிச்சு கொடுத்த பின்னாடி எனக்குன்னு ஒரு உறவு யாருமே இல்லை. என்னை பூராமே வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மா எனக்கு இல்லை, இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே அவங்க இதைத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. என்னை யாருமே கண்டுக்கிறல. கஷ்டப்பட்டு நான் கூலி வேலை வியாபாரம் தலையில் சுமந்துதேன், வீதி வீதியாக வியாபாரம் பார்த்து கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை பார்த்து செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னால் முடியலை. ஒரு ஒரு மன கஷ்டத்தில் வாடிப்பட்டி மாதா கோயிலில் வந்து ஒரு 6 மாதம் இருந்தேன் ஃபாதர். காசு இல்லாமல் சாப்பாடு கூட இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கையில் ஒரு அம்மா வந்து கேரளாவிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு வயசான அம்மா. அவங்க மாதான்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு அவங்க வேறு யாரும் நினைக்கல. அவங்க வந்து வாம்மா என்னை வந்து பூண்டி மாதா கோயிலுக்கும் வேளாங்கண்ணி கோயிலுக்கு எனக்கு துணைக்கு வாம்மான்னு சொல்லி வாடிப்பட்டி மாதா கோயிலுக்கு வந்திருந்தாங்க. வேறு யார்கிட்டையும் போய் கேட்காம என்னைகிட்ட வந்து கேட்டாங்க. நான் இல்லைங்கம்மா, நான் என்னைய மட்டும் கூப்பிட்றீங்க, எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குதும்மா. வாம்மா எனக்கு துணைக்கு வாம்மா, எல்லா செலவும் நான் பார்த்துக்க, நானே சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உங்களை எப்படிம்மா வர்றது அப்படின்னு. செலவு பூரா நான் பார்த்துக்கிறேன், நீ வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க ஃபாதர். நான் போய் பூண்டி மாதா கோயிலுக்கு போனோம். போய் நைட்டு நாள் நாங்கள் போயிருந்தோம். மறாவது நாள் காலையில் பார்த்தா பையன் பக்கத்தில் படுக்க வச்சுருந்தாங்க கோயிலில், பூண்டி மாதா கோயிலில். அப்போ நான் பார்த்துட்டு பையன்கிட்ட போய், எனக்கு ரொம்ப மன வருத்தத்தில் நானே ரொம்ப கஷ்டத்தில் தான் என் ஃபாதர் இருந்தேன். அப்போ பையனை போய் பார்த்துட்டு இவங்க அப்பா வந்து வெளியில் போயிட்டாங்க, ஒரு வந்து வெளில போயிட்டாங்க. ஒரு சின்ன பையனை மட்டும் விட்டுட்டு போயிருந்தாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட நான் என்னப்பா யாருமே இல்லாமல் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க, அவங்க அம்மா எங்கே அவங்க அப்பா எங்கன்னு கேட்டேன் ஃபாதர். இந்த மாதிரி அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பா வந்து இந்த வெளியில் போயிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னேன். அப்போ நான் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இவனுக்கு தலையை கோரி விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். உன் பேர் என்ன பேருன்னு சொன்னதுக்கு பையன் சொன்னேன் மைக்கேல்னு சொல்லி. அப்போ மைக்கேல் அம்மா, அது ஆண்டி வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றேன், உன்னை பார்த்துக்கிறவா, உனக்கு எதுவும் செய்யவா எனக்கு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் ஃபாதர். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சொல்லி சிரித்தான். சிரிக்காம பாரு எவ்வளோ சிரிப்பு சிரிக்கிறான். எல்லாத்தையும் யாருக்கோ எத்தனையோ பேர்த்துக்கு நம்ம நல்லது செஞ்சுருக்கோம், ஆனால் இந்த பையனுக்கு எனக்கு பார்த்தா கூட எனக்கு ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லி நான் பூண்டி மாதா கிட்ட வேண்டுனேன் ஃபாதர் நான். அப்போ இவங்க வந்து வந்தாங்க. என் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் உங்களுக்கு ஒரு துணைக்கு ஹெல்ப்புக்கு ஒரு லேடிஸ் கூட ஒரு வேலைக்கு கூட வச்சுக்கிற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டாங்க. அப்போ இவங்க சொன்னாங்க, இல்லைம்மா வாரவங்க பூராமல் ஏமாத்து வேலைக்காரவங்க இருக்காங்க, எனக்கு ஒரு வந்தாங்க, அவங்க ஒரு ஏமாத்து வேலையாக பண்ணிட்டு போயிட்டாங்க, இதனால் வந்து கேட்டுட்டு எங்கள் அம்மாட்ட இருக்காங்க, எங்கள் அம்மாட்ட வேணா கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க ஃபாதர். அப்போ சரின்ட்டு நான் இருந்து, அப்போ அவங்க நம்பர் கொடுத்தாங்க, இவங்ககிட்ட வேணா வேலைக்கு வேணா சேர்த்துக்கங்க, இவங்க யாருமே இல்லாமல் இருக்காங்க, அவங்க வேறுக்கான ஒரு கல்யாணம் முடிச்சு போயிட்டாரு, அதனால யாருமே இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் வேணா இவங்களை வேலைக்கு கூட சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி வேலைக்குன்னு தான் ஃபாதர் கேட்டேன் நான். அப்புறம் இவங்க சொன்னாங்க, வேலைக்குன்னு வந்தால் 4 பேர் ஒரு மாதிரியாக பேசுவாங்க. எனக்கு இவனை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சாமியை பார்க்குறது மாதிரி ஆயிடுச்சுங்க ஃபாதர். எனக்கு சரி இவனுக்கு பார்ப்போம், எனக்கு எதுவுமே இப்போ சம்பளமே நீங்கள் கொடுக்க வேணாம், பையனுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஃபாதர். அப்புறம் இவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் வந்து தனியாக வந்து இருந்தீங்கன்னா ஒரு மாதிரியாக நினைப்பாங்கம்மா, எனக்கு மனைவி இல்லை, என்னை கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. 2 நாள் டைம் கொடுங்க, கேட்டுக்கிட்டு நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃபாதர். அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு இது பண்ணி, சரி நம்மளுக்குன்னு யாருமே இல்லை, நம்மளே ஒரு அனாதையாக கிடக்குறோம், அந்த பையனுக்கு ஒரு தொண்டு செய்கிறது மாதிரி நம்ம போய் பார்ப்போம் மைக்கிளுக்காக அப்படின்னு சொல்லி நான் டெய்லி 2 நாளைக்கு கூட உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி மைக்கிள் என்ன பண்ணுறாங்கண்ணா, அந்த மைக்கிள் என்ன பண்ணுறாங்கன்னே நான் கேட்பேன் நான்.
அப்போ இவங்க சொல்லுவாங்க மைக்கேல் நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபாதர் இவங்க அம்மாவங்க எல்லாம் சேர்ந்து வச்சு முடிச்சு வச்சாங்க ஃபாதர். இன்னைக்கு இறுதி நானும் ஒரு ஆண்டவரத்தையும் பார்க்குறேன். நான் ஆண்டவரத்தையும் பார்க்குறேன். உண்மையிலே ஒரு மனசு வேணுமா, பெரிய மனசு உங்களுக்கு. நான் வேளாங்கண்ணியில் தான் ஃபஸ்ட்டு இவங்களை மீட் பண்ணேன். சரிங்க. அவங்களே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெசன் நகர்லேயும் மீட் பண்ணி பேசினோம். அப்போ தான் தோணுது எங்களுக்கு. அப்புறம் அலெக்ஸாரோட நாங்கள் பேசும்பொழுது கட்டாயம் உங்கள் வீடை சந்திக்கணும், சரிங்க பேசணும்ட்டு. ஃபாதர். ஆனால் நான் இவ்வளோ பெரிய அனுபவங்களை நான் எதிர்பார்க்கல உங்கள்கிட்டேருந்து. ஏன்னா உங்கள்கிட்டருந்து பேசும்பொழுதுன்னா கட் பண்ணி போட்டு தான் 10 போட. ஆமாம், உங்கள்கிட்ட பேசும்பொழுது ஐயாட்ட பேசும்போது மிகப்பெரிய அனுபவம். உங்கள்கிட்ட பேசும்பொழுது இவ்வளோ பெரிய தியாகம், சாக்ரிஃபைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரொம்ப 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 என்ன வார்த்தை சொல்கிறது எனக்கு தெரியல. இல்ல ஃபாதர், நாம வந்து கடைசி காலத்துல நம்மளுக்கு என்ன பாவம் செஞ்சோம் தெரியலங்க ஃபாதர். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். யார் சொன்ன பாவம் செஞ்சேன்? இதெல்லாம் பாவம் கிடையாது. இல்லங்க ஃபாதர், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். சாப்பாடு இல்லாம அதாவது முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது பாவம்லாம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு எந்த தெய்வமே நான் வேணான்ட்டேன் ஃபாதர். எனக்கு மாதா தான் ஆண்டவர் தான் மறுவாழ்வு கொடுத்துருக்காங்க. மாதாவும் ஆண்டவர். அதுக்கடுத்து என் பையன் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன். இவனாலதான் நான் வாழ்ந்துருக்கேன். நாள்ல வந்து தம்பி மைக்கேலோட வந்து எப்படி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? நான் பேசுவேன் ஃபாதர். நான் சாப்பாடுது அவங்க அப்பா போயிட்டாங்கன்னா நான் தான் சாப்பாடுது ஊட்டுவேன். நான் அதிகமாக அவனை சிரிக்க வைக்கிறதுக்காக கேலி பண்ணுவேன். நான் சிரிப்பேன். அப்புறம் வந்து பேசுவேன். மைக்கேல் உங்கள் அப்பா போயிட்டாங்கன்னா மைக்கேல் ஜெபம் பண்ணிக்க, பாப்பா உங்களுக்கு ஜெபம் பண்ணிக்க, நம்ம எல்லாரும் நல்லா வரணும் ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் ஃபாதர். அவன் ஜெபம் பண்ணுவேன். சிரிச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம் ஃபாதர். உங்களை அடையாளம் கண்டுக்கிட்டாப்ல? என்ன விட்டுட்டே இருக்கு. மைக்கேல், நிறைய அதிசயங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா ஜெபிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி சொல்லி கொடுப்பீங்க? எப்படி ஜெபிக்க சொல்லுவீங்க? அப்படி ஜெபிக்க சொல்லுவீங்க. சூப்பர் சூப்பர். சரி, இப்போ இயேசுவுக்கு வந்து முத்தம் கொடுக்குறோம்னா எப்படி முத்தம் கொடுப்பீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். மரியே வாழ்க எப்படி சொல்லுவீங்க? வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. அழகா செஞ்சீங்க, அழகா செஞ்சீங்க மைக்கேல். மைக்கேல் சூப்பர், மைக்கேல் சூப்பர் மைக்கேல். சரி, உங்க வாழ்க்கையில நம்பிக்கையில மனச்சோர்வு, மனத்தளர்வு அப்படி ஏதாவது வந்திருக்குங்களா? நிறைய. அதை எப்படி கடந்து வந்திருக்கீங்க? நான் ப்ரேயர் தான் ஜெபம் பண்ணேன். என் மனசுக்குள்ள பண்ணிக்குவேன் ஃபாதர். நான் சைக்கிள் ஓட்டும்போது ஜெபம் பண்ணுவேன், நடந்து போகும்போது ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் எங்கன்னா பெசன் நகரில் உட்காந்துட்டு பீச் கடற்கரை ஓரத்தில் உட்காந்துருவேன். தண்ணி மேலே உட்காந்துட்டு சிந்திப்பேன், இவங்க ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துங்க ஃபாதர், எனக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃப் கல்யாணம் ஆகி எங்கள் அம்மா 25 வருஷம் என்கிட்ட பேசலை. அவங்க இறந்த பிறகு தான் 2018 இறந்தாங்க. ஒய்ஃப் இறந்தவனையும் அந்த வாழ்க்கை நான் ஒரு 7 வருஷமாக நான் தனிமையில் தான் வாழ்ந்து வந்தேன். நானாக ஹோட்டலில் போவேன், ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு சமைக்க தெரியாது, எல்லாருக்கான சமைக்க தெரியாது. ஹோட்டலில் வாங்கி நானும் என் பையனை சேர்ந்து சாப்பிடுவேன், படுத்துருவோம். அவ்வளோதான். நான் கவலையை ரொம்ப நினைக்க மாட்டேன். வரும் கவலை, எக்கச்சக்கமான கவலை வரும். கடவுள் சொல்லிக்கிறாரு, என் கூட வரணும் சிலுவை சுமந்து. நான் இனியும் சிலுவை 23 வருஷமாக சிலுவை சுமந்துருக்கேன். 32 வருஷமாக நான் இந்த சிலுவை சுமந்துருக்கிறேன். அது ஒரு நாள் வைக்கப்படல. இனி என் காலம் எவ்வளோ கொடுத்தாலும் நான் இருக்கும் சிலுவை சுமந்து. தம்பியை வந்து டெய்லி சர்ச்சுக்கு கூட்டு போயிருவீங்களா? வாரம் கூட்டு போயிருவீங்களா? எப்படி? இல்லை ஃபாதர், வாரத்தில் 3 நாள் இட்டுன்னு போவேன் ஃபர்ஸ்ட்டு. கூட்டு போயிருவீங்க. அப்புறம் ப்ரேயர் மீட்டிங்கு, அந்த மீட்டிங் எல்லாத்துக்கும் போவேன். தியானத்தில் இப்போ வந்து சமயமாக ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப உடல்நிலை சரியில்லை. அப்போல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து காலையிலேருந்து 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உட்கார்ற பையன் இன்னைக்கு ஒரு 1/2 hour உட்கார முடியல. அவனால் 1/2 hour 1 hour உட்காரது கஷ்டமாக இருக்குது. அவன் ரொம்ப முடியல, பலவீனம் ஆயிடுச்சு உடம்பு. அதனால என்னால் முக்கியமான பண்டிகை நாளில் இப்போ பெரிய வெள்ளிக்கிழமை, பெரிய வியாழக்கிழமை அந்த நாள் நான் இட்டுன்னு போயிடுவேன். அதே மாதிரி முக்கியமான மாதம் அட்டன் பண்ணிவிடுவேன். இப்போ குருத்துவலை நேரம் நம்ம சிகாலேருந்து பவனி வருதுன்னா இங்கேருந்து 8:15 8 மணிலாம் சிகாவுக்கு போயிடுவோம். குருத்துவலை அங்கேருந்து வந்துட்டு குருத்துவலை ஞாயிறு அன்னைக்கு எத்தனை மணி நேரம் மாதம் முடிஞ்சாலும் அந்த மாதம் அட்டன் பண்ணுவோம். மாதம் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவோம். உபவாசம் சொல்லிட்டா சாப்பிட மாட்டோம். உபவாசம் அவன் இருப்பான் ஃபாதர். நம்ம உபவாசம், ஏன்னா ஆண்டவருக்கோசம் உபவாசம் இருப்போம். ஆண்டவருக்குன்னு சொல்லிட்டால அதை முழுமையாக செய்வான். அதாவது இவன் கிட்டன்னா இவனுக்கு வந்து காது வண்டி தான் கேட்கும். கண் பார்வை தெரியாது, பேச்சு கிடையாது, கை கை எதுவும் இல்லாதனால காது வண்டி நல்ல விஷயத்தை மட்டும் நான் மேக்சிமம் அவங்ககிட்ட சொல்லிடுவேன். எங்கள் வீட்டில் மேக்சிமம் இவனை கேடுந்தாலும் நடப்பு.
இவன் உத்தரவு கொடுத்தா தான். இப்போ இந்த அம்மா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு இவங்களை இட்டுன்னு ஒரு நாள் மதுரையிலேருந்து வர வச்சு இங்கே வர வச்சு காட்டினேன். 2 பேரும் அறிமுகம் பண்ண வச்சேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி. 2 பேரும் அறிமுகம் பண்ண பேசின பிறகு இவன் ஓகே சொன்னான். இவங்க போயிட்ட பிறகு நான் கேட்டேன், மைக்கேல் இப்போ வந்தாங்கல்ல, உனக்கு அம்மா வருது ஓகேவா மைக்கேல்னு கேட்டேன். இல்லை உண்மையாக சொல்லலாம் அப்படின்னா நீ ப்ரேயர் பண்ண. அவன் நான் சொல்லுதெல்லாம் செய்தான். அப்போ அவனுக்கு ஓகே. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த 1.5 வருஷமாக அவன் கூட நல்லா பயணிக்கிறான். என்கிட்ட இப்போ ரொம்ப சேட்டை பண்ணுறான், கலாட்டா பண்ணுறான். அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அவன்கிட்ட கேட்டுக்கிறான். என்கிட்ட சாப்பிட்றதுக்கு அரை வரும், அதெல்லாம் அவங்ககிட்ட சாப்பிட்டு 10 நிமிஷம் கூட ஆகாது, சாப்பிட்டு எடுத்துருவோம். அந்த மாதிரி ஒரு மைக்கேல், உங்களை பற்றி எவ்வளோ நல்ல விஷயங்கள் இல்லைங்களா? கடவுளுடைய சிறப்பான பிள்ளை, நீங்கள் கடவுளுடைய சிறப்பான பிள்ளை, சரிங்களா? உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவோட பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இறுதியாக இன்றைய தலைமுறையினருக்கு, இன்றைய உலகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜெபிங்கன்னா இந்த தலைமுறையில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறேன், அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்லதை கற்றுக் கொடுங்க. மாற்றுத்தினாலியை நீங்கள் மதிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பிரகாசம். ஏன்னா ஆண்டவர் ஊனமுற்றோரை எழுப்பியிருக்கிறாரு. கண் தெரியாதுன்னா களிமண்ணை குழச்சி வச்சு எழுப்பியிருக்கிறாரு. அது உங்கள் வீட்டில் நடக்கும், அந்த அற்புதம் நடக்கும். இன்றைக்கி என் வீட்டில் நடக்குது அற்புதம். என் பையனால் நான் வீட்டில் உட்காந்து நான் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். நான் வேலைக்கு போகல, ஆனால் சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். எனக்கு எப்படி கிடைக்குது பணம்? கடவுள் கொடுக்குறாரு. நான் இவனுக்கு பண்ணுற ஊழியத்தால், அது கடவுள் செய்கிற ஊழியத்தால் தான் எனக்கு கிடைக்குது. ரொம்ப சிறப்புங்கய்யா. உண்மையிலே சிறப்பான கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துருக்கிறீங்க, நல்ல சிந்தனைகளை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல மதிப்பீடுகளை வந்து பகிர்ந்துருக்கிறீங்க. அதனால் இந்த ஒரு சில மணித்துளி உங்களோட இருந்தாலும் எவ்வளோ பெரிய அனுபவங்கள் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தான் நாங்கள் கற்றுருக்குறோம், அம்மாட்டேருந்து தெரிஞ்சுருக்கிறோம். உண்மையிலே நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய பகிர்வை கேட்டாலே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் வந்து உண்மையிலேயே பலருக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுக்கும். அதனால் மைக்கேல் பேறு பெற்ற சகோதரர். அதனால் மைக்கேலை வச்சு இந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கு. மைக்கேலை வச்சு உங்களை சந்தித்ததிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாரும் நல்ல மனிதர்களாக மாறுவாங்க. ஒருவர் மற்றவருக்காக கட்டாயம் ஜெபிப்பாங்க. சரிங்களா? சரி. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய நாளில் பேறு பெற்ற சகோதரர் இன்ஃபன்ட் ரொசாரியோ மைக்கேலை பார்த்தீங்களா? அவருடைய அப்பா, அவருடைய அம்மா பகிர்ந்து கொண்டதை கேட்டிங்களா? உங்களுடைய கட்டாயமாக உங்களுடைய உள்ளத்தை தொட்டிருக்கும் நான் நம்புகிறேன். என்னுடைய உள்ளத்தை தொட்டது. உண்மையிலேயே அவர்கள் சொன்ன கருத்துக்களை வெறுவனே உள்வாங்குவது நோக்கமல்ல, செயல்படுத்த வேண்டும். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்கணும். மைக்கேல் நமக்காக ஜெபிக்கிறார். அது மைக்கேலுக்காக மட்டுமல்ல, மைக்கேலை போல இருக்கக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்காக நாம் ஜெபிக்கணும். அதே போல் இவர்களுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். சரிங்களா? ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் அவர்கள் பாருங்களேன், கடவுளை நம்புகிறாரு ஐயா. நம்புறதுனால தம்பி இருக்கிறான், நான் அவனை ஜெபிக்க சொல்லுவேன், அவன் எனக்காக ஜெபிக்கிறான், ஜெபிக்கும்போது கடவுள் எனக்கு கொடுக்குறாரு சொல்கிறார். அந்த கடவுள் யார் வழியாக கொடுப்பார்? நம் வழியாகத்தான் கொடுப்பார். அதனால் நம்ம பிறரை தாங்கி பிடிக்கக்கூடிய மனிதர்களாக அவருடைய வாழ்வில் ஒரு அங்கத்தினராக நாம் மாறணும். அதை அந்த அம்மாட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 1.5 வருஷம் தான் ஆகுது. பையனை பார்த்து நம்ம செய்வோம், கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி வந்து பணியாற்றி இருக்கிறாங்க. நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அன்பு இந்த குடும்பத்தில் இருக்குது, பேரன்பு இருக்குது, கடவுளுடைய ஆசீர்வாதம் இங்கே இருக்குது. நம்முடைய குடும்பத்துலேயும் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம அன்பு செய்யணும், பிறரை ஏற்றுக்கொள்ளணும், அரவணைக்கணும், பிறரை ஜெபிக்கணும். செய்யலாங்களா? செய்வோம், செய்வோம், வாழ்ந்து காட்டுவோம், இறையாட்சியை கட்டி எழுப்புவோம். மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பேறு பெற்றோரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.